பார்த்துருப்பீங்க. இப்போ காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து எங்கள் மீனுக்கு தண்ணி மாற்ற போகிறேன். எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்க. இந்த பழைய தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மீன் வந்து ஃபைட்ரு ஃபிஷ் கடையிலலாம் விற்கும். இருங்க இங்கே நான் வச்சு காட்டுறேன். ஐயா, இந்த மீன் பேர் நாங்கள் வச்சுருக்க டைகர். இருங்க இங்கே பாருங்க, அலையிறான் கடந்துக்கிட்டு. எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூன்றதுனால ப்ளூ கலர்லேயே வச்சுருக்கோம் அவனை. இங்கே பாருங்க, நான் அந்த புது தண்ணியில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த தண்ணியில் தான் போட்டு காட்டுறேன், வாங்க. வலை எதுவும் தரல. நோ இந்த இல்லை பண்ணும், வாழையே வரல. சும்மா கை மாட்டிக்கிட்டு போ, விடு, போடா. இந்த பாருங்க, இதில்தான் இருக்கிறோம். இப்போ இந்த தண்ணி இப்போ மாற்றணும். இப்போ நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன், பாருங்க. சரி வேணாம், நம்ம இல்லையேருந்து அப்படியே ஊற்றுவோம். பராப்போ மீனை மாற்ற இது பெரிய டாஸ்க். ஓட்டண்டா டேய், இருடா. அரை டப்பை கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் மீன் செத்துரும். இது வரையும் வச்சோம்னா மீன் செத்துரும். கரெக்டாக இது பாருங்க, இது வரையும் கரெக்டாக இது வரையும் வச்சிருந்தோம்னா செத்துரும். இது அரை டப்பி இது வரையும் வைக்கணும். நான் மீனுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இன்னும் விளையாடுறதுக்கு எதுவும் வாங்கலை, சும்மா வச்சிருக்கோம். இனிமேல் அக்சசரிஸ்லாம் வாங்க. இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினோம். நாங்கள் இதை 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினோம். லீவ் பரீட்சை வரத்துக்கு முன்னாடி இது வாங்கி வச்சுருந்தோம். நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் தான் வளர்றாங்க. நாங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடுவோம். ஆனால் 2 டப்பி தான் நாங்கள் மாற்றி வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 டப்பி மாற்றி வைப்போம். வாரத்தில் ஒரு டப்பி மாற்றுவோம். அடுத்து வாரம் இந்த மாதிரி அழுக்காகுதா, இந்த மாதிரி அழுக்காம அந்த டப்பி அப்போ இதில் மாற்றி வைப்போம். அப்படிதான் மாற்றி வைப்போம். இப்போ இந்த தண்ணியை கழுவணும், வாங்க. வாங்க உள்ள வாங்க. ப்ரஷ் எங்கே வச்சிருக்க? ப்ரஷ் எங்கே வச்சிருக்க? நல்லா கிடுக்குன்னு சும்மா மட்டும் கழுவு சொல்லியிருந்தாங்க, அதான் இப்படி கழுவிட்டு இருக்கோம். ஆனால் வடை எதுவும் தரல, இதுக்கு வடை தேவையில்லை. இருங்க இந்த பையனை நாங்கள் கும்பகோணம் இருக்கானே, நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். நான் ஏமா குடுக்க வைக்கிறேன், தண்ணியா இருக்கு, வேற குறைச்ச ஒன்றும். உனக்கு அப்புறமே சோறு போடுறேன், இரு. எவ்வளோ வாட்டி சோறு சாப்பிடுவேன். வர இது அழுக்கு போயிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, இதை காய வச்சுட்டு நாளைக்கு காய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு போடுறேன். பார்ட் 1 இது, பார்ட் 2 வரும். அப்புறமா சொல்கிறேன்.